கி. வீரமணியின் உண்மை பத்திரிகையின் பழைய கேள்வி. பதிலொன்று திரும்ப வாசிக்க கிடைத்தது. போலி பகுத்தறிவை காட்டுகிற கி. வீரமணியை என்றைக்கும் விமர்சிப்பதற்கேற்ற கேள்வி. பதில் தான். உண்மை இதழின் 1/5 பிப்ரவரி 28 2011 நாள் கேள்வி. பதில் இது. நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து. இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. கேள்வி. இந்தியாவில் முஸ்லிம்களுக்குச் சிறு குறை நிகழ்ந்தாலும் விமர்சிக்கும் இந்தியக் கட்சிகள் இஸ்லாமிய நாடுகளில் இந்தியர்களுக்கு நிகழும் வன்முறை நிகழ்வுகளுக்கு குரல் கொடுப்பதில்லையே. ஓட்டு வங்கி காரணமா? இந்திரன், திண்டிவனம். போலி பகுத்தறிவாதி கி. வீரமணி பதில். தவறுகளை யார் நடத்தினாலும். அது எங்கே நடந்தாலும் கண்டிக்க வேண்டியதுதான் நியாயம். நடுநிலை கண்ணோட்டம். எல்லா கட்சிகளும் இப்படி இல்லையே. அறிவு நாணயத்துடன் கி. வீரமணியிடமிருந்து பதில் வந்துள்ளதா என பார்ப்போம். ஓட்டு பொறுக்கி அரசியல் கட்சிகள். முஸ்லிம்கள் தாக்கப்பட்டால் ஒரு மாதிரியும். முஸ்லிம்கள் தாக்கினால் ஒரு மாதிரியும் கருத்துரைக்கிற அறிவு மோசடிகளே. இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் இருப்போர் அவ்விதமாக தான் உள்ளார்கள். கம்யூனிஸ்ட்களே அந்த யோக்கியதையில் தான் இருக்கிறார்கள். ஓட்டு வங்கி மட்டும் காரணம் என்பதோடு உயிரச்சமும் ஒரு காரணம் என்பதை மறுக்க முடியாது. அரசியல்வாதிகளை திருத்த முடியாது. ஆனால் பகுத்தறிவாதி என சொல்லி கொண்டு திரிகிற தீக்க ஆசாமிகள். கி. வீரமணி உட்பட அரசியல்வாதிகளை விட கேவலமான அறிவு கொண்டவர்களாக இருக்கிறார்களே. அதனை என்ன சொல்ல. கி. வீரமணி. தவறுகளை யார் நடத்தினாலும். அது எங்கே நடந்தாலும் கண்டிக்க வேண்டியதுதான் நியாயம். நடுநிலை கண்ணோட்டம் என்கிறாரே. முதலில் அந்த நியாய உணர்வு. நடுநிலை கண்ணோட்டம் தீக்க ஆசாமிகளிடமே இல்லையே. நியாயம் நடுநிலை கண்ணோட்டம். எல்லா கட்சிகளும் இப்படி இல்லையே. என கட்சிகளிடம் விமர்சிக்கிற பொறுப்பை கொடுத்துவிட்டு. இவர் சூதானமாக தானொரு பகுத்தறிவாதி. என்பதையே மறந்து தப்பிக்க பார்க்கிறார். ஏராளமான இந்துக்கள் பலியாக காரணமாக இருந்த கோவை குண்டு வெடிப்பின் பிரதான குற்றவாளி அலும்மா பாஷா மரணமடைந்ததற்கு வீரவணக்கம் தெரிவித்தது ஒரு கும்பல். பகுத்தறிவாதி என சொல்லி கொள்கிற நீங்கள் தானேய்யா. அரசியல்வாதிகளை முந்தி கொண்டு பொறுப்புடன் அம்மாதிரியான நபர்களை கண்டிக்க வேண்டும். கி. வீரமணிக்கு இந்தியர்களோ இந்துக்களோ தாக்கப்பட்டால். அதை பற்றி பேச அவரது கௌரவம் இடம் கொடுக்காது என்பது தான் உண்மை. காரணம் பயங்கரவாத தாக்குதலை கூட இந்து பயங்கரவாத தாக்குதல். இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல் என பிரிக்கிற ஈனமான பிறவிகளாயிற்றே. அதனால் வாயை திறக்க வேண்டாம். முத்து உதிர்ந்தாலும் உதிர்ந்துவிடும் அல்லது கட்டியுள்ள தங்கப்பல் விழுந்தாலும் விழுந்துவிடும். சகபகுத்தறிவாதி தாக்கப்பட்டால். அதற்காவது வாய் திறக்க வேண்டாமா. அவ்வாறு வாய் திறக்க வக்கில்லாமலே நியாய உணர்வு. நடுநிலை கண்ணோட்டம் என்று பம்மாத்து பேச்சு பேசுவது வெட்கக்கேடானது என தெரியவில்லையே. கடந்த 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நியூயார்க்கில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பகுத்தறிவாளர் சல்மான் ருஷ்டி கொடூரமாக தாக்கப்பட்டார். இந்த தாக்குதலில் சல்மான் ருஷ்டி ஒரு கண்ணில் பார்வையை இழந்தார். மேலும் தாக்குதலில் கை நரம்பு. கழுத்து, நெஞ்சு, கல்லீரல் ஆகிய உறுப்புகளிலும் பெருத்த காயம் ஏற்பட்டது. பல்வேறு நாடுகளில் உள்ள பகுத்தறிவாதிகள். நாத்திகவாதிகள் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்தனர். ஆனால் நானும் பகுத்தறிவாதி தான். என கூறிக்கொண்டு நாடு நாடாக பகுத்தறிவு மாநாடு நடத்தும் ஈனமான கி. வீரமணி மாத்திரம் இந்த கொடூர தாக்குதல் பற்றி வாயே திறக்கவில்லை. வாயே திறக்கவில்லை என்பதோடு. தம் பத்திரிகையில் கூட இந்த செய்தியை பிரசுரிக்கவில்லை. சக நாத்திகன் தாக்கப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும். தாக்கப்படுவது இந்து நாத்திகரா கிறிஸ்தவ நாத்திகரா. இஸ்லாமிய நாத்திகரா என பார்த்தே அந்த தாக்குதலை கண்டிக்கிற அறிவை வைத்து கொண்டு ஓட்டு பொறுக்கும் அரசியல் கட்சிகளை மாத்திரம் சாடுவது. துளியும் தங்களிடம் பகுத்தறிவு இல்லை என்பதை தானே காட்டுகிறது.
சல்மான் ருஷ்டி மீதான தாக்குதலை கண்டித்த தஸ்லிமா நஸ்ரின் போன்றோரும் பகுத்தறிவாதிகள் தான். அந்த தாக்குதலைப் பற்றிய செய்தியை போடவே பயப்படும் கி வீரமணியும் தன்னை பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்கிற பேர்வழி தான். உண்மையில் யாரை யோக்கியமுள்ள பகுத்தறிவாதி என சொல்ல முடியும். இந்துக்கள் தாக்கப்பட்டால் அதனை கண்டிக்க தான் கி வீரமணியின் சுயமரியாதை. கௌரவதி இடங்கொடுக்கவில்லை. சக பகுத்தறிவாதி தாக்கப்பட்டாலும் கூட அதே அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு தானா. சல்மான் ருஷ்டியை தாக்கிய இளைஞனுக்கு ஈரானிலுள்ள இமாம் கொமெய்னி ஃபத்வா அறக்கட்டளையின் செயலாளர் முகமது இஸ்மாயில் தெரிவித்தது. சல்மான் ருஷ்டியின் ஒரு கை மற்றும் கண்களை செயலிழக்கச் செய்த அந்த அமெரிக்க இளைஞனின் துணிச்சலான செயலை கவுரவிக்கும் வகையில். சுமார் 1000 சதுர மீட்டர் விவசாய நிலம் அந்த நபருக்கோ அல்லது அவரது சட்டபூர்வமான பிரதிநிதிகளுக்கோ நன்கொடையாக வழங்கப்படும். அதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்தியவனுக்கு. எல்லை கடந்து நாடு கடந்து கடல் கடந்து துணிந்து. எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் யார் என்றே தெரியாத ஒருவனை ஆதரிக்கிறார்கள். பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் உள்நாட்டு போரால் பாதிக்கப்படும் முஸ்லிம் மக்களுக்கு ஒண்டக்கூட இடம் கொடுக்காதவர்கள் தான் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவனுக்கு. கிட்டத்தட்ட 25 சென்ட் நிலத்தை நன்கொடையாக தந்து கௌரவப்படுத்தி உள்ளார்கள். அதே போல் ஒரு பகுத்தறிவாதி தாக்கப்பட்டால். உலகின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் உள்ள பகுத்தறிவாதி. தாக்குதலை கண்டித்து தாக்குதலுக்குள்ளானவருக்காக எந்த சமரசமும் இன்றி பேச வேண்டாமா. பேச வேண்டும் என்கிற துடிப்பில்லையே தீக்க ஆசாமிகளுக்கு. அத்தகைய அறிவுடன் இருந்து கொண்டு அரசியல்வாதிகளுக்கு அறிவுரை சொல்லலாமா. சல்மான் ருஷ்டியை தாக்கியவனுக்கு நன்கொடையும் நிலமும் தருகிறார்கள். ஆனால் இவர்கள் வாயை திறக்க மறுக்கிறார்கள். இவர்கள் திருந்தி மெய்யான பகுத்தறிவு பேர்வழிகளாக மாறுவது எப்போது. மாறுவதற்கான வாய்ப்பு கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இல்லை என தான் சொல்ல வேண்டும். ஒரு திருடன் தன்னிடம் நட்பு வைக்கும் நல்லவனையும் திருடனாக்க முயற்சிப்பான். விலைமாது தன்னோடு பழகும் பெண்ணையும் தன் தொழிலில் ஈடுபடுத்த முயலுவாள். காரணம் தன்னை சுற்றி யோக்கியர்கள் இருந்தால் தான் அயோக்கியனாக அறியப்படுவோம். அனைவருமே கேடு கெட்டவர்களாக இருந்தால். தன் பொறுக்கித்தனத்தை பற்றி யாரும் பேச மாட்டார்கள் என்கிற உயர்ந்த எண்ணம் தான். அதே தான் தீக்க ஆசாமிகளிடமும். தங்களைப் போன்றே அரைவேக்காடு பகுத்தறிவாதிகளையே உருவாக்குகிறார்கள். நேர்மையான பகுத்தறிவாதிகள் உருவானால் தாங்கள் சிறுமைப்படுவோமே என்கிற காரணத்தால். ஜனவரி 6, 24 விடுதலை ஞாயிறு மலரை வாசித்தபோது. திராவிடர் கழகத்தில் எத்தகைய முட்டாள்கள் இருக்கிறார்கள் என புரிந்து கொள்ள முடிந்தது. சாலைவேம்பு சுப்பையன் என்கிற தீக்க தொண்டர் குறித்த ஒரு கட்டுரையில் அவர் கூறியது. எனக்கு தலைவர் ஆசிரியர் ஐயாதான். அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்கிறார் சுப்பையன். பெரியார் என்ன சொன்னாலும் செய்வதற்கு தோழர்கள் தயாராயிருப்பார்கள் என படித்திருக்கிறோம். ஆசிரியர் வரலாற்றிலும் வழிநெடுக அதை காண முடிகிறது. என பெருமையுடன் விடுதலை தெரிவிக்கிறது. சொந்த புத்தி வேண்டாம். ஈ.வே. ராமசாமி புத்தி போதும். என்றார் கி வீரமணி. அடுத்த தலைமுறை அடிமைகளோ சொந்த புத்தி வேண்டாம். கி வீரமணி புத்தி போதும். என சொல்வார்கள் போலும். சொந்த புத்தியில் சிந்திங்கய்யா என சொல்ல ஒருவனுக்கும் வாய் வரவில்லை. போலி பகுத்தறிவு பேசுகிற ஒரு நபரை தலைவர் என்றெல்லாம் பெருமையுடன் சொல்லக்கூடிய கூமுட்டைகள் தொண்டர்களாக இருந்தால். மெய்யான பகுத்தறிவு நேர்மையான பகுத்தறிவு என்பதையெல்லாம் பூதக்கண்ணாடி போட்டு தான் தேட வேண்டும்.